train a sparrow to hunt the hawk. வல்லூரை வீழ்த்துவதற்கு வேட்டையாடுவதற்கு சிட்டுக்குருவிக்கு பயிற்சி கொடு. Train the sparrow to hunt the hawk. கழுகை வல்லூரை வீழ்த்துவதற்கு சிட்டுக்குருவிக்கு பயிற்சி கொடு. நான் அந்த வேலையில் தான் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறேன். Train one man to fight a legion. அணிவகுத்து வருகிற ஒரு சேனையை எதிர்த்து யுத்தம் செய்ய ஒருவனுக்கு பயிற்சி கொடு. 28 பேரோடு தான் வன்னிக்காட்டுக்குள்ளே பிரபாகரன் போனார். 300 பேர் தான் ஸ்பார்ட்டாவிலே தெர்மாப்ளேயிலே தங்கள் வீரத்தை நிலைநாட்டினார்கள். அவர்கள் போகிற போக்கிலே அவர்கள் செத்ததற்கு பிறகு எங்கள் மீது கேடயங்கள் கிடந்தன, இந்த வழியாக போகிற பிரயாணிகளே போய் ஸ்பார்ட்டாவுக்கு சொல்லுங்கள், தங்கள் கடமையை முடித்துவிட்டு தெர்மாப்ளேயில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஸ்பார்ட்டாவிலே போய் சொல்லுங்கள் என்று சொன்னது இன்றைக்கும் கல்வெட்டிலே இருக்கிறது. இந்த 300 படத்தை போட்டு பாருங்க. 300 படம், இட்ஸ் எ ஹிஸ்டரி. தெர்மாப்ளே வார் போட்டு பாருங்க. உமர் முக்தார போட்டு பாருங்க. மதரசா பள்ளியிலிருந்து அந்த வயசில் ஆயுதம் ஏந்தினான், வார்ப்பித்தான். ஆகையினால் கொட்டப்பட்ட ரத்தத்தின் மீது ஆணை ஏற்போம், கொல்லப்பட்ட வீர தமிழர்களான ஈழத் தமிழர்கள் தந்த ஆவியின் மீது ஆணை ஏற்போம். நீங்கள் ஒருவர் பலராக முடியும். நேற்றுக்கு நான் அந்த கவிதையை சொன்னேன். சொல்லிட்டு இந்த கவிதையில ஒரு வார்த்தையை மாத்தி இருக்கிறேன். நீங்க எல்லாம் படித்த பெரிய அறிவாளிகள், லிட்டரரி ஜீனியஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. வைகோ என்னடா செல்லி கவிதையை மாத்திட்டான்னு நீங்க நினைக்க கூடாது. செல்லி கவிதையில ரைஸ் லைக் லயன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர்னு எழுதுனா, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் லயன். ஏன்னா சிங்கள கொடியில இப்ப லயனை வச்சிருக்கிறதுனால நான் லயன்கிற வார்த்தையை சொல்ல விரும்பல. ரைஸ் லைக் டைகர்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர். ரைஸ் லைக் டைகர்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர். தூக்கத்தில் இருந்து எழுகின்ற வேங்கை புலிகளை போல எழுங்கள். Throw your chains to earth like dew. மேலே விழும் பனித்துளிகளை உதறுவதை போல உங்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகளை உடைத்து மண்ணில் எரியுங்கள். which have fallen on you in sleep. நீங்க தூங்கும் போது விலங்க போட்டுட்டான். ye are many, they are few. அதை போல தம்பிகளே, நீங்கள் ஒரு இளைஞன் 100 பேரை தயாரிக்கலாம்.